தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உலக செய்திகள் இன்று. அதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ச்சியாக நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சப்போர்ட்டை கொடுத்த மாதிரி இருக்கும். இப்பொழுதும் நிறைய பேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாக்குறீங்க. இன்னும் அதிகமாக பண்ண எங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். ஸோ அதனால சொல்றோம். சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பாக்குறவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? கண்டிப்பா. நன்றி, மகிழ்ச்சி. ஓகே. இன்டர்நேஷனல் இஷ்யூஸ். இன்னைக்கு சண்டே. நெதன்யாஹூ அவர்கள் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து பேசினது பெரிய பேசுபொருளாக இருக்கு. ஏதோ ஷீட்ல எடுத்து போய் காட்டி இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் க்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய கேள்வி பதில் செஷன்லாம் வைக்கிறாரு. இந்த கேள்வியெல்லாம் கேட்டு என்ன சொல்றீங்க அப்படின்லாம் பண்றாரு. நெதன்யாஹூ இதெல்லாம் தாண்டி நெதன்யாஹூ பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போது நிறைய நாடுகள் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க நெதன்யாஹூ உடைய ஸ்பீச் யூஎன்ல? இஸ்ரேல் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு நாடு தான். இப்போ நெதன்யாஹூவோட பிஹேவியரை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் உள்ள வராரு பேசுறதுக்கு யூஎன் ஜெனரல் அசம்பிளியில. மற்ற டெலிகேட்ஸ்லாம் நடந்து போறாங்க. பெரும்பான்மையானவர்கள் அதை பாய்காட் பண்றாங்க, அவங்க மதிக்காம வெளில போறாங்க. அப்புறம் இன்னொரு சைட்ல அக்ரெசிவான இஸ்ரேல் ஆதரவாளர்கள் அவங்க எப்பவும் மாதிரி காட்டுத்தனமா கத்துறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நெதன்யாஹூ பேசும்போதும் பார்த்தோம்னா அவ்வளவு திமிரா அவரு பேசுறாரு. 65,000 பேர் இறந்திருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். குறைந்தபட்சம் இது எங்களோட விருப்பம் கிடையாது, அன்பார்ச்சுனேட்லி இது நடந்துருச்சு, ஏன்னா இது நடக்கதான் செய்யும், நாங்க நினைக்கிறது ஹமாஸை வீழ்த்தணும்னு நாங்க நினைக்கிறோம், பட் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிலாம் அவர் பேசல. அவர் சொல்றது ஒட்டுமொத்த காசா மக்களுமே தப்புன்ற மாதிரி தான் பேசுறாரு. காசாவை பொறுத்தளவுல 90% காசா மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு. பின்ன எதிராக தான் இருப்பாங்க. 65,000 பேரை கொண்டிருக்கா நீ, அங்க பாம்பு போட்டுக்கிட்டே இருக்க, குழந்தைங்களை கூட விட்டு வைக்கல, 20,000 குழந்தைகளுக்கு மேல கொண்டிருக்க. அப்புறம் அங்க இருக்கிற 90% காசா மக்கள் உன்னை மிதிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லையே, அதுக்கு திருப்பி போய் நீ பாம்பு போடுவியா? ஸோ அதனால இவ்வளவு காட்டா மாதிரி அந்த ஆள் அங்க பேசுறாரு, யூஎன் ஜெனரல் அசம்பிளியில பேசுறாரு. ஒரு கூச்ச நாச்சம் எதுவும் இல்லை, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க எங்களோட ஆபரேஷனை கண்டினியூ பண்ணுவோம், நாங்க ஹமாஸை இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயத்த பண்றாரு. ஸோ இப்போ இஸ்ரேலி படைகளும் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளதான் இருக்காங்க. இப்ப பேக் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? கண்டிப்பா உள்ள இருக்காங்க. அவங்க ஹமாஸ்க்கு எதிராக ஃபைட் பண்றோம்னு சொல்லிட்டு உள்ள இருக்காங்க. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு மேல அவங்க காசாக்குள்ள ஏகப்பட்ட அட்டூழியங்கள் பண்ணியாச்சு. ஹமாஸை வீழ்த்துறோம்னு சொல்லி தான் உள்ள போறாங்க. அந்த அக்டோபர் 7 அப்படின்றத அவங்க கோட் பண்றாங்க. அக்டோபர் 7 நீங்க மறந்துட முடியாது இல்லையா அப்படின்றாங்க. கண்டிப்பா அக்டோபர் 7 யாரும் மறக்கலங்க. ஆனா இப்ப நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்றதால அக்டோபர் 7 இல்லாம ஆயிருமா? அக்டோபர் 7 அப்கோர்ஸ் நடந்திருக்கு. ஹமாஸ் பண்ணது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். ஹமாஸும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலான காட்டு பசங்க தான் அவங்களும். இப்ப பலஸ்தீன மக்களை தாண்டி ஹமாஸ்க்குன்னு ஒரு பாலஸ்டைன் மக்களுக்கு அக்டோபர்ல நடந்த அந்த தாக்குதலால எந்த லாபமும் கிடையாது. ஹமாஸ் அப்ப யாருக்காக அவங்க அதை செய்யறாங்க? ஈரானுக்காக அதை செய்யறாங்க. ஈரானோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் ஹமாஸ் இருக்காங்க. ஈரான் இருந்தா பணம் வாங்குறாங்க, ஈரான் இருந்தா ஆயுதம் வாங்குறாங்க. அப்புறம் ஈரான் சொல்றதுதான் கேட்கணும். அதான் அவரு அசம்பிளிலே பேசினான்னு நினைக்கிறேன். ஈரானுடைய கைக்கூலியாக 100%, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹமாஸ் வந்து பாலஸ்தீனியன் மக்களோட சப்போர்ட் ஹமாஸுக்கு இருந்தாலும் அவங்க பாலஸ்தீனியன் மக்களுக்கு விசுவாசமா இருக்கிறத விட ஈரானுக்கு தான் விசுவாசமா இருக்காங்க. ஏன்னா ஈரான் இருந்தா காசு வாங்குறாங்க, ஈரான் இருந்தா காசு வாங்குறாங்க, ஆயுதம் வாங்குறாங்க, எல்லா சப்போர்ட்டும் அங்க இருந்தா வருது. ஹவுட்டிஸும் அப்படிதான், ஹிஸ்புல்லாவும் அப்படிதான். இவங்க எல்லாம் டேஞ்சரான கேரக்டர்ஸ் தான். ஆனா இப்ப பாலஸ்தீனியன் மக்கள் ஏன் அந்த அளவுக்கு போறாங்க? ஹமாஸ் அப்படின்ற அந்த அமைப்புல இருக்கவங்க எல்லாம் யாரு? பாலஸ்தீனர்கள் தானே. இன்னைக்கு இந்தியா இருக்கு, இந்தியாவுக்கு நம்ம மக்கள் ஏன் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகல? அங்க பாலஸ்தீனியன் மக்கள் ஹமாஸை சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம ஏன் யாரையும் சப்போர்ட் பண்ணலாம்? நம்ம ஏன் அமைதியா இருக்கும்? ஏன் அங்க மட்டும் அப்படி பண்றாங்க? ஏன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு பாலஸ்தீனியன் மக்களை மதிக்காம யூதர்கள் அவங்களோட நிலத்தை எடுக்கிறாங்க. இப்பயும் வெஸ்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த பகுதி மக்களோட நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அது போக அந்த மக்களுக்கு வாழ்றதுக்கான ஸ்பேஸே கொடுக்காம ஒரு சின்ன ஒரு ஓப்பன் பிரிசன்ல நீ அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்கீங்க லட்சக்கணக்கான பேரை. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? நீங்க ஒருத்தனை இவ்வளவு தூரம் புஷ் பண்ணீங்கன்னா அவன் வயலன்ஸ் தான் கையில் எடுப்பான். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆக்ஸ்போர்ட்லயும் கேம்பிரிட்ஜ்லயும் படிச்ச ஆட்கள் கிடையாது. இவங்க சாதாரண சாமானிய மக்கள், டெய்லி பாதிக்கப்படுறாங்க. அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான், நமக்கு என்ன வேற வழி இருக்கு?
சரி ஈரான் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்றான், ஹமாஸ்னு ஒரு குரூப் இருக்கு, அதை போய் சப்போர்ட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்குல்ல, பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்மி, இவர் யாசர் அரஃபத்தோட இந்த அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அவங்க லிபரலா இருப்பாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் அந்த அமைப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது மக்களும் எக்ஸ்ட்ரீமா போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஹமாஸ். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பாலஸ்தீனியன் மக்களை நீங்க அதுக்கு குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். ஹமாஸை பொறுத்தளவுல பெரிய ஒரு தப்பை பண்றாங்க. அதனால இஸ்ரேலுக்கு ஆக்சுவலா ஒரு நஷ்டமும் கிடையாது, பாலஸ்தீனியன் மக்களுக்கு தான் பெரிய நஷ்டம். இஸ்ரேலுக்கு ஒரு 1000 பேர் இறக்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இன்னைக்கு 65,000 பேர் பாலஸ்தீனியன் மக்கள் இறந்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கு வழிவகை செய்தது ஹமாஸ் தான். இன்னைக்கு ஹமாஸையும் ஏறக்குறைய கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சொல்றாங்க. இல்ல, அந்த காசா ஸ்ட்ரிப்ல வந்து 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி ஹமாஸ் கிட்டயும், இன்னொரு பகுதி வந்து அந்த யாசர் அரஃபத்தோடைய அந்த அமைப்பு கிட்டயும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கிழக்கு கரை காசா ஸ்ட்ரிப் இல்ல, காசா ஸ்ட்ரிப் வந்து ஹமாஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அமைப்பு இடம். வெஸ்ட் பேங்க் வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டிம்பாங்க. 1990க்கு அப்புறம் ஆஸ்லோ அக்கார்ட் சைன் பண்றாங்க. ஆஸ்லோ அக்கார்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இஸ்ரேலும் PLO, பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி உருவாக்கப்படுது. வெஸ்ட் பேங்க் வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டியோட கண்ட்ரோல் கீழே இருக்கு. 90ஸோட பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி கீழே இருக்கு. அது ஒன்றும் பெரிய பவர்ஸ் கிடையாது, பட் ஓரளவுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய பவர்ஸ் உண்டு. முகமது அப்பாஸ் அப்படின்றவர் தான் இப்போ பிரசிடென்டா இருக்காரு அந்த அமைப்பு. இப்போ முகமது அப்பாஸும் இதுல ஒரு பிளேயர் தான். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அவரும் ஒரு பிளேயர். ட்ரம்ப்புக்கு பெருசா அவரை பிடிக்காது. குறிப்பா ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அவரை ஓரங்கட்டி தான் வச்சிருந்தாங்க. முகமது அப்பாஸை வந்து பெருசா இதுல இன்வால்வ் பண்ணல. இப்பவும் ட்ரம்ப் முடிஞ்ச அளவுக்கு முகமது அப்பாஸை ஓரங்கட்ட தான் முயற்சி பண்றார். பட் அப்பாஸ் அவர்னால முடிஞ்ச சில விஷயங்கள் பண்றார். பாலஸ்தீன் மக்களுக்கு முகமது அப்பாஸ் மேலேயும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி மேலேயும் பெரிய ரெஸ்பெக்ட் இல்லை பாலஸ்தீனியன் மக்களுக்கு. அது காரணம் என்ன, அது ஒரு வீக்கான ஒரு பவர்லெஸ் பாடி, அவரும் ஒரு பவர்லெஸ் லீடரா இருக்கார். ஸோ இப்போ அவரோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, ஹமாஸ் இல்லாத ஒரு லீடர்ஷிப்பை நாங்க கொடுக்குறோம், எப்படி வெஸ்ட் பேங்கை நாங்கள் கண்ட்ரோல் பண்றோமோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல நாங்கள் கண்ட்ரோல் பண்றோம், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. அதை நம்ம ஃபியூச்சர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்னன்னா, சிக்கல் என்னன்னா, இப்ப ஒரு முரண் தெரியுது. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்க வந்து போற முடிவு கொண்டு வந்துருவோம், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துருவோம், 21 பாயிண்ட்ஸ் பிளான்லாம் இருக்கு எங்ககிட்ட, ஸோ சீக்கிரமா இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் பேசுறாரு. அதே மாதிரி ஹாஸ்டேஜஸையும் நாங்கள் மீட்டுருவோன்ற மாதிரி அவரு பேசுறாரு. இருக்கவங்களை மீட்டுருவோம், மற்றவங்களோட பாடிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிடுவோம், அப்படி இப்படின்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. நேர் எதிரான விஷயத்த நெட்டன்யாகு சொல்றாரு. நெட்டன்யாகு பேசும்போது நாங்க கம்ப்ளீட்டா ஹமாஸை இல்லாம பண்ணிட்டு தான் வருவோம், போர் கண்டினியூ ஆகும், ஸோ எங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் நாங்க அங்க இருந்து சண்டை போட்டு தான் வருவோம் அப்படின்ற மாதிரி நெத்தன்யாகு சொல்றாரு. இதுல யார் பேச்ச நம்பலாம் அப்படின்றது நமக்கு தெரியல. ட்ரம்ப் சீரியஸா தான் இருக்காரு, ஆனா இந்த போற முடிவு கொண்ட அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு தெரியல. இதே மாதிரிதான் அவரு ஜெலன்ஸ்கியும் புஷ் பண்ணாரு. கடைசியா ஜெலன்ஸ்கியும் மதிக்கல, யூரோப்பும் மதிக்கல, இப்ப ட்ரம்ப் இல்லாமலே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த போற முடிவு கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் ட்ரம்ப்புக்கு இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு முரண் வந்து தெரியுது, ட்ரம்ப் இதை முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று, அந்த யூஎன் அசம்பிளியில வந்து அவர் பேசும்பொழுது, நெதன்யாகு பேசும்பொழுது, அவர் சப்போர்ட்டுக்கு எப்பொழுதுமே அமெரிக்காவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி ஒன்று எடுத்து காட்டுறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இவங்க யாரால பாதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. கீழே வந்து ஹமாஸு, அந்த ஹவுட்டிஸ் அமைப்பு, அப்புறம் நிறைய ஹிஸ்புல்லா, நிறைய அமைப்புகள், 4-5 அமைப்புகள் சொல்லி இதுல எதால பாதிப்பு அப்படின்றாரு. கீழே ஒரு ஆப்ஷன் வைக்கிறார், இவங்க எல்லாரையாலையும் பாதிப்பு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வைக்கிறார். எல்லாரும் கத்துறாங்க, இவங்க எல்லாராலையும் பாதிப்பு அப்படின்றாங்க. கரெக்ட், எல்லாராலையும் பாதிப்பு இருக்கு அப்படின்றார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளையும் எப்பொழுதுமே ஒரு துணைக்கு வச்சுக்கிட்டே, உங்களுக்கும் பாதிப்பு தான், உங்களுக்கும் பாதிப்பு தான் இவங்களால அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்ப இஸ்ரேலால தனியா ஆப்ரேட் ஆக முடியாது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவை. இன்னைக்கு இஸ்ரேல் தனிமைப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இஸ்ரேலை கார்னர் பண்ணி வச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புறாங்க. ஸோ ஐரோப்பிய நாடுகளையும் விமர்சிக்கிறாரு நெத்தன்யாகு, நீங்க பண்ணது பெரிய ஒரு தவறு, நாங்க உங்களுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஆனா உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஹமாஸுக்கு ஆதரவா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க, நீங்க ஹமாஸை எம்பவர் பண்றீங்க, அச்சா புச்சான்னு நெத்தன்யாகு வீர வசனங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த பைத்தியக்காரத்தனம் இருக்குல்ல,
இஸ்ரேல் பண்ணக்கூடிய இந்த பைத்தியகாரத்தனத்தை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. மற்ற நாடுகளுக்கு அந்த சிக்கல் இருக்கு. ஏன்னா நாகரிகமான கல்ச்சர்டான நாடுகளால இஸ்ரேல் பண்ணக்கூடிய விஷயங்களை சப்போர்ட் பண்ண முடியாது. யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு நீ அநியாயமா மக்களை கொண்டுட்டு இருக்க, இன்னொருத்தனோட லேண்ட்ல போய் நீ உட்கார்ந்துருக்க, அங்க நீ உட்கார்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பட் உங்ககிட்ட மிலிட்ரி பவர் இருக்கு, பெரிய நாடுகளோட பேக்கப் இருக்குன்றதுனால தாராளமா போய் உட்கார்ந்துக்கிட்டு இன்னொருத்தனோட நாடை ஆக்கிரமிச்சுட்டு அங்க இருக்கவன அடிச்சு விரட்டுறது, இதை வேற யாராலையும் பண்ண முடியாது இல்ல. இப்ப இஸ்ரேல் பண்றதுல எந்த நியாயமும் கிடையாது. கேட்டா நாங்க சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து விரட்டடிக்கப்பட்டோன்றாங்க. அப்ப இது மற்ற மக்களுக்கும் பொருந்துமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செவிந்தியர்களுக்கு இது பொருந்துமா? உலகத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஏகப்பட்டது நடந்திருக்கு. அப்ப 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ்கோ இருந்ததோ அதுதான் உலகம் முழுக்க நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்களா, திருப்ப கொண்டு வருவீங்களா? இது என்ன இஸ்ரேலுக்கு மட்டும் இந்த புது சட்டங்கள்லாம் அப்ளை ஆகுது? அப்புறம் முக்கியமா ஓகே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வெளியேற்றப்பட்டீங்கன்னு சொல்றீங்க, அந்த மக்கள் தான் இன்னைக்கு இங்க இருக்காங்களா? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஐரோப்பியர்கள் மாதிரி இருக்காங்க. இவங்க மிடில் ஈஸ்ட்காரங்க மாதிரியே இல்லையே. இவங்க எல்லாம் யூரோப்ல இருந்து தான் இங்க வராங்க. இப்ப ஜெர்மனி, பிரான்ஸ் அங்கெல்லாம் இருந்தா இங்க வராங்க. சோ இவங்க பாக்குறதுக்கும் ஐரோப்பியர்கள் மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ஜூஸ் தான் அவங்க சொல்றாங்க. அப்படி தெரியல. 2000 இயர்ஸா அவங்க மிக்ஸே ஆகாம யூரோப்ல இருந்திருப்பாங்களா நமக்கு தெரியல. ஓகே. ஸோ அதனால அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஜூயிஷ் பெண்ணை கல்யாணம் பண்றாருன்னா அவரு ஜூ ஆயிடுவார். அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் ஜூ தான். ஸோ அதனால இப்படி எனக்கு தெரியல, அது சாத்தியமானு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் எனக்கு புரியல. இப்படிலாம் நான் பார்க்க முடியுமா? நான் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்க இருந்தேங்க, இன்னைக்கு நான் திரும்பி வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன ஒருத்தன்? அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதுக்கெல்லாம் எந்த சட்டமும் கிடையாது. யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. இது மற்ற எந்த மக்களுக்கும் அப்ளை ஆகாது. அப்படி அப்ளை ஆச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் திரும்ப வர முடியுமா? வெளியேறினவங்க எல்லாரும் திரும்ப வர முடியுமா? ஸோ அதனால இது ஒரு அபத்தமான விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த டீசென்டான மக்களால் ஆதரிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு யூரோப்புக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கு. அது போக ட்ரம்ப்பும் நிறைய சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. அவர் செகண்ட் டேர்ம் வந்ததுக்கு அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் மேல நிறைய அழுத்தங்கள் போடுறாரு. அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டாரு. யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வேற நிறைய பிரச்சனைகளையும் ட்ரம்ப் கொடுக்குறாரு. ஸோ அப்ப ட்ரம்ப் மேலேயும் அழுத்தம் போடணும், இஸ்ரேல் மேலேயும் அழுத்தம் போடணும். அதனால இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் திரும்புறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் திரும்பினா அது ட்ரம்ப்புக்கும் அழுத்தம் தான், அது அமெரிக்காவுக்கும் அழுத்தம் தான். ஏன்னா அமெரிக்கா தானே ஃபுல்லா இஸ்ரேலை பேக் பண்றது. அந்த வகையில இந்த விஷயத்த பண்றாங்க. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ட்ரம்ப்பை பொறுத்தளவுல அவருக்கு இந்த மோதலை கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற பிளான் இருக்குன்னு பாக்குறேன். இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு யோசனை அவருக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் நெத்தன்யாகுவுக்கு அது தெரிஞ்சனாலதான் அவர் இந்த மாதிரி இப்ப அக்ரெசிவா திரும்பவும் படைகளை உள்ள அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப டோனி பிளேயர் தெரியும்ல, பழைய பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், 3 times பிஎம்ஆ இருந்தவர். அவர் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்ப்பை மீட் பண்றாரு. அவருக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, டோனி பிளேயர் இன்ஸ்டியூட் ஆஃப் குளோபல் சேஞ்ச் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அது ஒரு திங்க் டேங்க். அவங்க ஒரு ப்ரொபோசலை சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்ப ட்ரம்ப் நிர்வாகத்துக்கிட்ட, அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட. ஸோ இப்போ என்னன்னா, இந்த மோதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோனி பிளேயர் தலைமையில ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு காசாவை நிர்வாகம் பண்ணும் அப்படின்றதான் பிளான். ஸோ இந்த ஒரு டிரான்சிஷனல் அமைப்பு ஒன்று, அதாவது இப்போ மோசமான கண்டிஷன்ல இருக்கு, இதுல இருந்து டிரான்சிஷன் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட ஹெட்டா டோனி பிளேயர் இருப்பார் அப்படின்றதுதான் இப்ப பிளான். இப்ப எக்ஸாக்டா அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒரு நாடு அமைக்க போறாங்களா, இல்லைன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி காசா இருக்கும், அங்க வேற ஏதாவது செட்டப் பண்ண போறாங்களா? நமக்கு எக்ஸாக்டா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் டோனி பிளேயர் தலைமையில இந்த விஷயத்த பண்றதுக்கான பிளான்ல இருக்காங்க அப்படின்ற நியூஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. டோனி பிளேயரை பொறுத்தளவில் அவர் ட்ரெடிஷ்னலா யூஎஸ்ஏ கூட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் அவர் பிரைம் மினிஸ்டரா இல்ல, பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் அமெரிக்கன்ஸோட ரொம்ப க்ளோஸா இருந்தார். குறிப்பா பில் கிளின்டனோடையும் க்ளோஸா இருந்தாரு, ஜார்ஜ் புஷோடையும் அவரு க்ளோஸா இருந்தார். செப்டம்பர் 9/11 அட்டாக்கு அப்புறம் அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க, ஈராக்ல போய் ஈராக் அட்டாக் பண்றாங்க, ஈராக்குள்ள போறாங்க. அப்ப பிரிட்டன் ஹெவியா சப்போர்ட் பண்றாங்க. டோனி பிளேயர் தலைமையில தான் பிரிட்டன் அப்ப அமெரிக்காவை பேக்கப் பண்றாங்க. ஏறக்குறைய 40,000 to 50,000 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அப்ப ஈராக்ல இறக்கப்படுறாங்க. குறிப்பா ஈராக்கோட தென்பகுதியில அவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான், பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல்ல தான் ஈராக்கோட தென்பகுதி அப்ப இருந்தது. நிறைய பிரிட்டிஷ்காரங்களும் இறந்தாங்க.
இன்ஃபேக்ட் டோனி பிளேயரோட பொலிட்டிக்கல் கெரியர் பெரிய பின்னடைவை சந்திச்சது இதனாலதான். ஏன்னா இப்ப ஈராக்குள்ள போகும்போது அமெரிக்கர்கள் அப்ப சொன்ன விஷயம் என்னன்னா, ஈராக்ல வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிட்டு தான் உள்ள போனாங்க. ஆனா அங்க உள்ள ஒண்ணும் இல்லை. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது டோனி பிளேயரோட பொலிட்டிக்கல் கெரியரை பெரிய அளவில் அது டேமேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் அவர் நிறைய பின்னடைவை ஃபேஸ் பண்றாரு. டோனி பிளேயர் ரொம்ப டேலண்டான ஆளு. 3 times PM நம்ம புரிஞ்சுக்கலாம். அது போன ரொம்ப நிறைய ஸ்பெஷலான குவாலிட்டிஸ்லாம் அவருக்கு உண்டு. வீர் சாங்வின்ற ஜேர்னலிஸ்ட் வந்து ரூட் லைஃப்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல டோனி பிளேயரை நான் ஒரு தடவை சந்திச்சேன். பேசலாம் இல்லை, நிறைய பிரஸ் ஆட்கள் இருக்காங்க, நிறைய நாடுகள்ல இருந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வராங்க. அதில் நானும் ஒருத்தன். ஒரு தடவை அப்ப நான் டோனி பிளேயரை பார்த்துட்டேன். 2வது தடவை சில ஆண்டுகளுக்கு அப்புறம் எனக்கு டோனி பிளேயரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. டோனி பிளேயர் நான் பார்த்தோன்னே உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. இல்ல பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, ஜஸ்ட் ஒரு தடவை நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்க இருந்த ரூம்ல நான் இருந்தேன், நிறைய பேர் இருந்தாங்க, நானும் இருந்தேன், ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வீர் சாங்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு டோனி பிளேயர் இல்ல ஞாபகம் இருக்கு, நான் உங்களை பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு போயிட்டாராம். அப்புறம் தான் வீர் சாங் விசாரிச்சிருக்காரு, இப்படி சொல்றாரு, சும்மா சொல்றாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல டோனி பிளேயரை பொறுத்தளவு ஒரு ஃபேஸை பார்த்தாருன்னா டோனி நெவர் ஃபர்கெட்ஸ் அ ஃபேஸ் அப்படின்னு, ஒரு ஃபேஸை அவர் மறக்கவே மாட்டார். ஸோ ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள். கொஞ்சம் நார்சிசிஸ்டிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் நார்சிசிஸ்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சில காய்களை டோனி பிளேயரும் நகர்த்துறாரு. காசாவை மையமா வச்சு, காசாவோட ஃபியூச்சரை மையமா வச்சு சில விஷயங்கள் அவரு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி அது டோனி பிளேயர் லீடர்ஷிப்ல இருக்கும் அந்த அமைப்பு அப்படின்றதுதான் பிளான். ஸோ இதெல்லாம் ஒரு 2-3 மாசமா அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஒயிட் ஹவுஸ்ல இந்த வேலைகள்லாம் போகுது. இது நடக்கும்போது இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா படைகளை உள்ள காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள அனுப்புறாங்க. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இவங்க போரை நிறுத்தி ஏதோ பண்ண முயற்சி பண்றாங்க. எக்ஸாக்டா நாடு உருவாக்க ட்ரை பண்றாங்கன்னா நமக்கு தெரியல, அந்த அளவுக்கு தெளிவா அவங்க விவரங்களை கொடுக்கல. பட் ஏதோ பண்ண முயற்சி பண்றாங்க. இது நடக்கும்போது இஸ்ரேல்காரன் படைகளை உள்ள அனுப்புறாங்க. ஸோ அப்ப இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஏதோ இவங்க பண்ண முயற்சி பண்றாங்க, அதை முறியடிக்கிறதுக்காக இஸ்ரேல் இன்னொரு விஷயத்த பண்றாங்க. இதை எப்பவுமே இஸ்ரேல் பண்ணுவாங்க. அமைதி கொண்டு வரலான்ற சூழல் இருக்கும்போது ஈரான் மேல பாம்பு போடுவான், அதுக்கப்புறம் கத்தார் மேல பாம்பு போடுவான், இப்படிலாம் போட்டு அப்புறம் அவன் அங்கிருந்து இங்கே பாம்பு போடுவான். ஸோ அவன் அங்கிருந்து இஸ்ரேல் மேல பாம்பு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவும் உள்ள இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும். இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கும். இந்த சிக்கல்கள்லாம் வரும். ஸோ இஸ்ரேல் இந்த மாதிரி குழப்பத்தை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இப்ப அமெரிக்கன்ஸ் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி போறாங்களோ? ஏன்னா ட்ரம்போட பாலிசி அதுதானே, நம்ம வெளியில நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதானே ட்ரம்போட பாலிசியே. இத யுக்ரைன்ல பேசின மாதிரி இங்க பேச முடியாது. யுக்ரைனை பத்தி பேசும்போது இப்ப ரீசெண்டா கூட ட்ரம்ப் சொன்னது என்னன்னா, இப்ப நாங்க யூரோப்பியன்ஸ் எல்லாம் பே பண்ண வச்சுட்டோம், இவ்வளவு நல்லா ஃப்ரீயா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க அவங்களை செலவழிக்க வச்சுட்டோம்லாம் திமிரா பேசுறாருல, அந்த மாதிரி இஸ்ரேல்கிட்ட பேச முடியாது. ஏன்னா ஜூயிஷ் லாபி அமெரிக்கால ரொம்ப பவர்ஃபுல். ஏபேக் மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா அமெரிக்காவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பெரிய லாபி குரூப். அவங்க ஜூஸுக்கும் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அமெரிக்காவில், பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி, அவங்க பணபலம் படைத்த ஒரு கம்யூனிட்டி. எஸ்பெஷலி இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லாம் நடக்கும்போது அமெரிக்காவில் அவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். பணம் மொபிலைஸ் பண்ணி எந்த கேண்டிடேட்டை பேக்கப் பண்ணுறது, யாரை ஃபண்ட் பண்ணுறது, இந்த இடங்கள்லாம் வரும்போது பெரிய ரோலை வந்து ஜூஸ் பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்னால யுக்ரைனை டீல் பண்ண மாதிரி இஸ்ரேலை டீல் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அங்கே நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுல ட்ரம்ப்புக்கு விருப்பம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா ட்ரம்ப் அவரோட பாலிசியில் கிளியராக இருக்கார், அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணணும், அமெரிக்காவை சென்டராக வச்சு தான் நம்ம காய்களை நகர்த்தணும் அப்படின்றது தான் ஒரு பிளானாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இஸ்ரேல் பிரச்சனை பண்றது, தேவையில்லாம நிறைய ஆயுதங்களை வேஸ்ட் பண்றது, சண்டையை நீட்டிச்சுக்கிட்டே போறது, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு சிக்கல், அமெரிக்காவுக்கு நிறைய செலவையும் ஏற்படுத்தும். ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இஸ்ரேலை கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற பிளான் டெஃபினட்டா ட்ரம்ப்புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை டீஸ்டபிளைஸ் பண்றதுக்காக தான் இஸ்ரேலும் இப்போ உள்ள போறாங்க. இப்போ உலக நாடுகள் அழுத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவை தவிர மற்ற பெரிய நாடுகள், இந்தியா உட்பட நிறைய நாடுகள் வந்து அதை ஆதரிக்கிற டோன்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது விரைவில் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு உருவாகுமா? உருவானா அது வந்து ஹமாஸ் கண்ட்ரோல்ல இருக்குமா, மற்றவங்க கண்ட்ரோல்ல இருக்குமா? அதை எப்படி இஸ்ரேல் ஹேண்டில் பண்ண போது? நிறைய பிரச்சனை இருக்கும் போதுல. இது வந்து இப்போ இந்தியாவை பொறுத்தளவு நம்ம 80ஸ்லேயே நம்ம பாலஸ்தீனியன் ஸ்டேட்ஹுட்டை வந்து நம்ம அப்பவே நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நிறைய நாடுகள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க, 2 ஸ்டேட் தியரியை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகளும் ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபியூச்சரில் ஒரு நாடு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியல, எனக்கு சொல்ல முடியல. மேபி இருக்குன்னு சொல்லலாம்.
ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி டோனி பிளேயர் தலைமையில ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்குறாங்கன்னா அவங்களோட எக்ஸாக்ட் பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது. டிரான்சிஷனல் பாடின்றாங்க. அதை டிரான்சிஷனல்னா இப்ப பாலஸ்டைன் தரமட்டமா இருக்கு, இதை ரீபில்டு பண்ணி ஒரு நாடா டிரான்சிஷன் பண்ண போறாங்களா, இல்லைன்னா திரும்பவும் வேற ஏதாவது செட்டப் கொண்டு போறாங்களா? நான் சொன்ன மாதிரி பாலஸ்தீன் அத்தாரிட்டி வெஸ்ட் பேங்க்ல இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் கீழே விட போறாங்களா, ஹமாஸை ஓரம் கட்டிட்டு அவங்க கண்ட்ரோல் கீழே விட போறாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு பெர்மனண்டான பீஸ் வேணும்னா தனியான ஒரு நாடா நீங்க அவங்களை அங்கீகரிக்கணும். தனியான ஒரு நாடா நீங்க அங்கீகரிக்கலன்னா திரும்ப ஹமாஸ் வளர்ந்துருவோம். தனி நாடு இல்லாதனாலதான் ஹமாஸ் வளர்றான். நீங்க தனி நாடு அமைச்சிட்டீங்கன்னா ஹமாஸ் இல்லாம ஆயிடுவான். ஹமாஸோட தேவை அதுக்கப்புறம் இருக்காது. தனி நாடு அமைஞ்சிருச்சுன்னா ஹமாஸோட தேவை இருக்காது. ஆனா நீங்க தனி நாடு ஆக்காம திரும்பவும் பாலஸ்டைனை ரீபில்டு பண்ணீங்கன்னா திரும்பவும் ஹமாஸ் அங்க வளர்ந்து வந்துருவான். வேற பேர்ல வரலாம், மேபி ஹமாஸ்ன்ற பேர் இல்லாம வேற பேர்ல வரலாம். ஸோ அதனால உங்களுக்கு பெர்மனன்ட் பீஸ் வேணும்னா ஒரு தனி நாடை அமைக்க வேண்டிய தேவை கண்டிப்பா இருக்கு. இது ட்ரம்ப்புக்கும் தெரியும், மற்ற நாடுகளும் இப்ப அதை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு தெரியல இவங்க எக்ஸாக்டா என்ன பிளான்ல இருக்காங்கன்னு. அதை இவங்க ஓப்பனா பேசல. டோனி பிளேயரோட அந்த அமைப்பை பொறுத்தளவுல இந்த இடத்துல அவங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. ஆனா ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க, டோனி பிளேயரோட அந்த இன்ஸ்டியூட் சொன்னேன்ல, அந்த இன்ஸ்டியூட் தரப்புல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பாலஸ்தீனியன்ஸ் அங்கிருந்து நாங்க வெக்கேட் பண்ண மாட்டோம், ஒரு காலமும் பாலஸ்தீனியன்ஸ் அந்த பகுதியிலிருந்து வெக்கேட் பண்ண மாட்டோம்ன்ற அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பாலஸ்தீனியன்ஸ் அங்கதான் இருக்க போறாங்க. அப்ப என்ன மாதிரியான அமைப்பை உருவாக்க போறாங்க அப்படின்றதான் இங்க கேள்வி. தனியான ஒரு ஸ்டேட் அதை மாத்த போறாங்களா, பாலஸ்தீன் அத்தாரிட்டி கையில கொடுக்க போறாங்களா, இல்லைன்னா இஸ்ரேல் கண்ட்ரோல்ல கொடுக்க போறாங்களா? அதை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, ஒருபோதும் இண்டிபெண்டன்ட் பாலஸ்டைன் உருவாகாது அப்படின்றதுல இஸ்ரேல் கிளியரா இருக்காங்க. இப்பவும் நெத்தன்யாகு அதை சாலிடா அவரு பேசுறாரு. ஸோ இஸ்ரேலை மீறி இந்த விஷயத்த பண்ணணும். இது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.